Let's start today's session with English literature before Chaucer. In the video, let's complete this English literature before Chaucer part. Let's see next video, next class. From the conquest to Chaucer. From the Norman conquest to the beginning of the 13th century, English had a severe struggle to maintain itself as a written language. That means 1066 நடந்த நார்மன் கான்குவெஸ்ட் முதல் 13ஆம் நூற்றாண்டோட தொடக்கம் வரை ஆங்கில மொழி எழுத்து மொழியாக தன்னை காப்பாற்றிக்கிறது பெரிய போராட வேண்டிய நிலையாக தான் இருந்துச்சு. அண்ட் ஆஸ் ஏ கான்சிக்வன்ஸ் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் which for nearly 200 years before William's landings had shown little sign of life, and now for another period of 150 years almost ceased to exist. இதன் விளைவாக வில்லியம் த கான்குரர் இங்கிலாந்துக்கு வந்ததுக்கு முன்னாடி சுமார் 200 ஆண்டுகள் இருந்த இலக்கியம் அடுத்த 150 ஆண்டுகள் கிட்டத்தட்ட காணாமையே போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நார்மன் கான்குவெஸ்டோட விளைவுனால கிட்டத்தட்ட 150 ஆண்டுகள் ஆங்கில இலக்கியம் எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. As a consequence, English literature, which for nearly 200 years before William's landing had shown little sign of life, now for another period of 150 years almost ceased to exist. Its revival began in the reign of John. திரும்ப அந்த ஆங்கில இலக்கியம் எழுச்சி பெற்ற காலம் எது அப்படின்னா கிங் ஜானோட காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. By which time the long-standing hostility between the native population and the invaders had been to a large extent outgrown அப்படின்னா அந்த நேரத்துக்குள்ளேயே இங்கிலாந்து நாட்டவர்களும் நார்மன் படையெடுப்பாளர்களும் அவங்களுக்குள்ளே இருந்த பழைய பகை பெரும்பாலும் காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நார்மன் கான்குவெஸ்ட்டுக்கும் இங்கிலாந்து மக்களுக்கும் இருந்த பழைய பகை காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ் த ஃபேமஸ் இன்சிடெண்ட் ஆஃப் மேக்னா கார்ட்டா ஷோஸ், இதை எதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா மேக்னா கார்ட்டா அப்படின்ற ஒரு படைப்பு மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஃபேமஸ் இன்சிடெண்ட் இது ஒரு நிகழ்வு, மேக்னா கார்ட்டான்ற ஒரு நிகழ்வு மூலமாக இந்த இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. The two elements had been welded into a single people. அதாவது நார்மன் கான்குவெஸ்ட் ப்ளஸ் இங்கிலாந்து எப்படி ஒன்றுபட்டு ஒரு தேசமும் மாறுச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். The two elements had been welded into a single people. வெல் பண்ணதுன்னா ஜாயின் பண்ணியிருக்காங்க, எப்படி மாறுச்சு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். த லாஸ் ஆஃப் த ஃப்ரெஞ்ச் பொசிஷன் ஆஃப் த இங்கிலீஷ் க்ரௌன். இங்கிலாந்து அரசருக்கு சொந்தமான பிரான்ஸ் பகுதி இங்கிலாந்து அரசுக்கு சொந்தமான பிரான்ஸ் பகுதிகள்லாம் இழந்ததுனால நாட்டில் மேலும் ஒற்றுமை வலுவடைந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. The loss of the French possessions of the English crown. இங்கிலீஷ் நாட்டுக்கு சொந்தமான பிரான்ஸ் பகுதிகள்லாம் திரும்ப கிடைச்சது அப்படின்ற மாதிரி நம்ம மீனிங் எடுத்துக்கணும். In these circumstances, English began to assert itself beside the rival tongue. அப்படின்னா இந்த சூழ்நிலையில் போட்டியாக இருந்த ஃப்ரெஞ்சு மொழியோடு சேர்ந்து இங்கிலீஷ் மொழியும் மீண்டும் வளர ஆரம்பித்தது அப்படின்னு சொல்கிறாங்க. which was already losing ground. அந்த நேரத்தில் ஃப்ரெஞ்சு மொழி தனது ஆதிக்கத்தை இழந்துட்டு இருந்துச்சு, இங்கிலீஷும் கூட டெவலப் ஆகிட்டு இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் வித் திஸ் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அஸ்யூம்ஸ் ஏ சர்டன் ஹிஸ்டாரிக்கல் இன்ட்ரெஸ்ட். இதன் மூலமாக ஆங்கில இலக்கியம் வரலாற்றில் முக்கியத்துவம் பெற ஆரம்பித்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் நவ் பிகம்ஸ் clear how much has been gained. இந்த காலத்தில் பல்வேறு இடங்களில் இருந்து புதிய கதைகள் மற்றும் தகவல்கள் சேர்ந்து இலக்கியம் வளர்ந்தது என்பது தெளிவாகிறது. We see this is the case of the first noteworthy production of the revival Brut.
இந்த எழுச்சியோட முதல் முக்கிய படைப்பு எது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ப்ரட் அப்படின்னு சொல்கிறாங்க. கம்ப்ளீட்டட் about 1200 not 205 by லயமான். இது சுமார் 1205 லயமான் என்ற பாதிரியாரால் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரொட்டை யார் எழுதுனாங்க அப்படின்னா லயமான். எந்த காலத்துலனா 1205. திஸ் பாரிஸ் அவர் யாருன்னா பாரிஸ் பிரீஸ்ட் ஆஃப் வாசஸ்டர்ஷயர். யார் வந்து பாரிஸ் பிரீஸ்ட் ஆஃப் வாசஸ்டர்ஷயர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா லயமான்னு சொல்கிறாங்க. This enormous poem of some 30,000 lines contains the legendary history of the ancient Britain. Contains இது 30,000 வரிகள் கொண்ட மிகப்பெரிய கவிதை. ப்ரொட்டுன்றது எழுதுனது லயமான் 1205. இதில் எத்தனாயிரம் லைன்ஸ் இருக்குன்னா 30,000 லைன்ஸ் இருக்குது. இது கண்டெய்ன் த லெஜெண்டரி ஹிஸ்ட்ரி ஆஃப் ஏன்ஷியன்ட் பிரிட்டன் அப்படின்னா இதில் பண்டைய பிரிட்டன் நாட்டோட புராண வரலாறு கூட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பிகினிங் வித் ஏனியஸ். இதில் வந்து வித் ஏனியஸ் அப்படின்னா கதை வந்து ட்ராஜன் வீரன் ஏனிஸ் மூலமாக தொடங்குது. எண்டிங் வித் த எண்டிங் வித் காட்வாலடர். யாரோட முடியுதுன்னா காட்வாலடர். த லாஸ்ட் ஆஃப் த நேட்டிவ் கிங்ஸ். யாரோட முடியுது அப்படின்னா காட்வாலடர். அவர் தான் வந்து லாஸ்ட் ஆஃப் த நேட்டிவ் கிங்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்க்ளூடிங் த வே அமாங் innumerable எபிசோட்ஸ் த ஸ்டோரிஸ் ஆஃப் லியர் அண்ட் கிங் ஆர்த்தர். த ஸ்டோரிஸ் ஆஃப் லியர் அண்ட் கிங் ஆர்த்தர். இதோட சேர்த்து கிங் லியர் கிங் ஆர்த்தர் கதைகளும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் எ paraphrase which with additions of a versified chronicle brought the Eglantier. அப்படின்னா இந்த நூல் உண்மையாலுமே வாஸ் அப்படின்றவர் எழுதிய ரோமன் டி ப்ரோட் என்ற நூலை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது but the point of the special importance in connection with it is that it is a paraphrase with additions of versified chronicle. But it is a paraphrase Brad D. Eglantier. அது யார் எழுதுனாங்கன்னா ஆங்கிலோ நார்மன் போயட் வேஸ் என்றவர் எழுதியிருக்காரு. அதை